ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2026க்கான குரூப் ஒன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 2 மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமுக்கு முன்னால் மெயினாக எந்த டாப்பிக்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டு 5 இயரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்லையும் மற்ற எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து எதெல்லாம் வந்து இருக்குது, நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டை முதல்ல முடிக்கணும், அதில் வந்து எந்த டாப்பிக்கை வந்து முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் இதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நமக்கு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, ஸோ வந்து 300 மார்க்கு. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 175 கொஸ்டினும் ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் அதிகமான வெயிட்டேஜ் நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயராக பார்த்தோம் அப்படின்னா சேம் காமன் சிலபஸாக வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 இயருக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான், கொஞ்சம் வெயிட்டேஜும் ஆர்டரையும் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ 2022க்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரே சிலபஸாக வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டினையும் பேஸ் பண்ணி எதில் அதிகமாக கொஸ்டின் கேட்காங்க, எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல யூனிட் 5, 6 இதான் நமக்கு வந்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, 9 வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு 2 இயருக்கு முன்னால். ஓகே, ஸோ வந்து இதில் இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகப்படியான கொஸ்டின் ஒரு 25 to 30. ஸோ வந்து ஒரு சில எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 கேட்டிருக்கலாம், ஒரு சில எக்ஸாம் 35 கேட்டிருக்கலாம். நம்ம சராசரியாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 25 to 30 வந்து இதுலேருந்து மட்டும் வருது. அதுமாதிரி பாலிட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 22 to 25. இது வந்து பாலிட்டி நீங்கள் என்ன டாப்பிக்லாம் படிக்கணும், யூனிட் 5 என்ன டாப்பிக்லாம் படிக்கணும், நம்ம வந்து அதை வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். நம்ம இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பையும் நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது நம்ம ஆப்பில் இருந்து அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து இது சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 20 to 25 வரைக்கும் வந்து கேட்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 18 to 22 வரைக்கும். நமக்கு சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேரை செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இதை சார்ந்த கரண்ட் அஃபேர், அப்போ பாலிட்டி சார்ந்த கரண்ட் அஃபேர், எக்கனாமிக் சார்ந்த கரண்ட் அஃபேரு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த கரண்ட் அஃபேர், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 13 to 15. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 to 25. அதாவது நமக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சேர்த்து. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக முதல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இது வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து போக இப்போ சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் சயின்ஸில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டனாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து புக் பேக்கு, டூ யூ நோ, ஸோ வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ வந்து அப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே 37.5 மார்க் பார்த்தோம்னா நமக்கு வந்து வந்துடும். இப்போ படிக்கிறவங்கள நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் சிலபஸையும் பார்த்து ஃபுல்லாக படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை படிக்கணுமா, இதை படிக்கணுமா, இது வந்து நம்ம வந்து முடிக்கலையா, அதை முடிக்கலையா, ஃபுல் சிலபஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. நமக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 60%, ஸோ வந்து ஒரு 50 to 60% நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 50 to 60% முடிச்சுட்டு மிச்சக்கூடிய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது, இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட்டில் பார்த்தது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தது, டாஸ்கில் பார்த்தது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் வந்து ஃப்ளூக்கில் இந்த மாதிரி நீங்கள் போடும் போதே பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் நம்ம வந்து ஈஸியாக வந்து தாண்டிடலாம். நீங்கள் வந்து 100% வந்து முடிக்கணும், 90% முடிக்கணும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 55% முதல்ல வந்து முடிக்கணும், இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முதல்ல பாலிட்டியில் நமக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க, நம்ம அதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாபிக் நேம் என்ன, அதுலேருந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இது போக வந்து இங்கே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர் என்ன அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு குரூப் ஒன்காக ஆல்ரெடி நம்ம ஆப்லேயே ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அதில் ஜாயின் பண்ணவங்க இப்போ நீங்கள் இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா டாபிக் டெஸ்ட்டு 3 முடிச்சிங்க அப்படின்னால இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ், டெஸ்ட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் 6, 12. ஸோ வந்து ஸ்ட்ராங்கர் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து மிச்சவங்க பார்த்தோம்னா ஜஸ்ட்டு என்ன டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கை சார்ந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்காங்க, இதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே,
ஸோ நம்ம வந்து இங்கே அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்ம ஸ்ட்ராங்கர் சீரிஸில் கூடிய டெய்லி டாஸ்க் நம்ம அதான் பார்த்தோம்னா இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க, மற்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் மற்றவங்களாம் பார்க்க வேண்டிய இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு இப்போ பாலிட்டி அப்படின்னா என்ன டாப்பிக்கு, அதில் வந்து நமக்கு ஆவரேஜாக எத்தனை கொஸ்டின் வருது. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் 5, 6 நமக்கு வந்து இதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ அப்போ இந்தந்த டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை சார்ந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இப்போது சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் கம்மி அப்படிங்கிற வந்து படிக்காமல் வந்து விட்டுறாதீங்க. ஸோ வந்து சயின்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம இது போக உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஃபோக்கஸ் டாஸ்க் இதெல்லாம் ஸ்ட்ராங்கர் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னாலே வந்து போதும். ஓகே. ஸோ வந்து ஆப்டியூடில் உங்களுக்கு அந்த ஆப்டியூட் ரீசிங் அந்த 25 கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்காங்க நம்ம அது ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு இந்த குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணோன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் கீழே பாருங்கள் ஃப்ரீ கோர்ஸும் இருக்கா. ஸோ வந்து 2வது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ கோர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உள்ளே போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வரிசை எல்லாமே வந்து இருக்கும். ஃப்ரீ பிடிஎஃப் வீடியோ டெஸ்ட் எல்லாமே. இந்த 2வது ஆல் ஃப்ரீ பிடிஎஃப் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த 3வது ஃபோல்டர் வேர் டு ஸ்டடி இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் நம்ம வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடிலாம் கொடுத்துருப்போம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த 3வது எக்ஸாம் அனாலிசிஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. இதெல்லாம் இப்போ நம்ம காமிச்ச இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்கள் டிவைஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு கீழே ஸோ வந்து டவுனில் வந்து கீழே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடு வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இந்த ஃப்ரீ கோர்ஸு உங்களுக்கு தேவையான எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் வைஸாக அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் பிடிஎஃப் அது ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்கும் சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஸோ மற்றது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.